வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 1964 வெளியான கர்ணன் படத்தை பற்றிய ஒரு செய்தி. சரிங்களா? பிஆர் பந்துலு அப்படிங்கிற ஒரு தயாரிப்பாளராகவும் டைரக்டராகவும் எடுத்த படம் தான் கர்ணன். சூப்பராக போச்சு. அது மட்டும் இல்லை, அதுக்கு இன்னொரு சிறப்பு என்னென்னா எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய வசனங்கள் அப்படின்னு ஒரு பேர் வாங்கின படம். அதில் அந்த படம் முடிகிற தருவாயில் அந்த இயக்குனர் தயாரிப்பாளர் அந்த பிஆர் பந்துலு அவர்களுக்கு ஒரு சின்ன ஆசை. இந்த படத்தில் நாம் பகவத்கீதையை ஒரு காட்சியாக வச்சா நல்லாயிருக்கும், அதனுடைய சாராம்சத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். மொத்த டீமுமே அப்செட் ஆகிட்டாங்க. ஐயா, ஏற்கனவே படம் நீளமாக இருக்குங்க, ஒரு 20 நிமிஷத்துக்கு படம் எடுக்காமல் அந்த சாராம்சத்தை உள்ளே கொண்டு வர முடியாது, படம் ரொம்ப நீளமாகிடும், ரொம்ப கஷ்டங்க, எத்தனை நாள் ஆகும்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி பயந்துடுறாங்க. ஆனால் இவர் மட்டும் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கார். இல்லை அது எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். அப்போ என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி நம்ம கண்ணதாசனை கூப்பிடுங்க, கவிஞர் கண்ணதாசன் வந்தார்னா அதுக்கு ஒரு விடை கிடைக்கும், அவரை கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு கீதையினுடைய சாராம்சம், பகவத்கீதை, கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்த அந்த விஷயங்கள் படம் எடுக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு பாட்டு எழுதி கொடுத்துறோம். அந்த பாட்டை அந்த படத்தில் வச்சுருக்காங்க. சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி போச்சு. அவ்வளவு நேரம் ஆகலை. ஒரு பாட்டு பாடுற நேரம் அதிகபட்சம் 5 நிமிஷம், அதிகபட்சம் 5 நிமிஷம் அந்த பாட்டு. உங்களுக்கு தெரியாத பாட்டு ஒன்றும் இல்லை. வாங்க அந்த பாட்டு என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். சரிங்களா? மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா. விஜயன்னா கேஆர் விஜய் இல்லை, விஜயன் அப்படிங்கிறதுக்கு விஜயான்னு கூப்பிட்றாரு. மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்லுவேன், மானிடர் ஆன்மா மரணமெய்தாது மறுபடி பிறந்திருக்கும், மேனியை கொல்வாய் வீரத்தில் அதுவும் ஒன்று, நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள். என்னை அறிந்தாய், எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய், கண்ணன் மனது கல்மனதென்றோ காண்டீபம் நழுவ விட்டாய், மன்னரும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே, சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன், துணிந்து நில் தர்மம் வாழ, புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே, போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே, கண்ணனே காட்டினான் கண்ணனே சாட்டினான், கண்ணனே கொலை செய்கின்றான், நின் காண்டீபம் எழுக நின் கைவன்மை எழுக, இக்களமெல்லாம் சிவக்க வாழ்க. பார்த்தீங்களா, கேட்டிங்களா அந்த பாட்டை? கவிஞர் கண்ணதாசன் எழுதின பாட்டை. அவர் என்ன பெரிய உயர்ந்த படிப்பெல்லாம் படித்தாரா? ஒன்றும் இல்லைங்க, பள்ளி படிப்பே தாண்டலேம்பாங்க. ஆனால் அந்த அனுபவம், அந்த ஞானம், அவ்வளோ பெரிய சாராம்சத்தை சின்னதாக அழகாக கொடுத்துருக்காரு பாருங்க. திருக்குறள் சொல்கிறாங்க இல்லையா, 1.25 அடியில் அப்படியே பிரமாதமாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த சாராம்சம் ஒரு பாயிண்ட் கூட விட்டு போகாமல் அருமையாக பண்ணியிருக்காரு இல்லைங்களா? இது ஒரு நல்ல விஷயங்கிறனால இன்றைக்கி நான் சொல்கிறேன். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.